விளங்குவார். ஒரு நாள் ராமலிங்க சுவாமிகளை கவனிப்பதற்காக கந்தகோட்டம் முருகன் கோயிலுக்கு சென்றார் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார். முருகன் சந்நிதி முன்பு அமர்ந்திருந்த ராமலிங்க சுவாமிகள், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிக்கொண்டிருக்கிறார். பெரும் பொருளுடனான அந்த பாடலை ராமலிங்க சுவாமிகள் பாடுவதைக் கண்டார் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார். மெய்மறந்து நின்றார், கண்ணீரே வடித்து விட்டார். காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம், உனது தம்பி ஒரு தெய்வீக பிறவி, அவனுக்கு சாதாரண உலகியல் கல்வி தேவையில்லை, இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார். ராமலிங்கடிகளார் தன் இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கினார். இப்படி